ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான டேஸ்டான கார பணியாரம் தான் பார்க்க போகிறோம். இந்த கார பணியாரம் நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸியாக எப்படி கார பணியாரம் செய்யலாங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காரக்குழி பணியாரம் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு கூடவே ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறம் உளுந்தம்பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பொரியட்டும். நம்மளுக்கு கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக இஞ்சி துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகா, அதையும் ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. இதில் இப்போ நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்துச்சுன்னா 2 ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம பணியாரம் சாப்பிட்றப்ப ஒவ்வொரு வாயிலையும் வந்து இந்த பருப்பு அப்புறம் வெங்காயம் எல்லாமே கடிபடணும். இஞ்சி வந்து கட் பண்ணினாலும் சேர்த்துக்கலாம். நம்ம துருவி சேர்த்தோம்னா நம்மளுக்கு வாயில் படாத மாதிரி இருக்கும். அதனால் நான் துருவி சேர்த்துருக்கேன். இதோடவே கொஞ்சம் கருவேப்பிலை, கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே மஞ்சள் தூள், இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் பணியாரம் வந்து ஒயிட் கலராகவே இருக்கும்னு நினச்சிங்கன்னா மஞ்சள் தூள் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு வெங்காயம் எல்லாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இதோட கொஞ்சம் துருவின தேங்காயும் சேர்த்துக்கிறேன். தேங்காயும் சேர்த்து இதில் வதக்கி செய்கிறப்ப வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் தேங்காய் வதக்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக கூட மாவுலேயே ஆட் பண்ணிக்கலாம். தேங்காவோடு சேர்ந்து இந்த மசாலாவை ஒரு 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் மாவில் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம பச்சை மிளகாய் எல்லாமே ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறதுனால நம்ம குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறப்ப அப்படியே சாப்பிட்ருவாங்க. தனியாக எடுத்து வைக்கணும்னு இருக்காது. வெங்காயம் மட்டும் நல்லா வதங்கிடுச்சுன்னா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ குழந்தைங்க வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது அவ்வளோதான், நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம இதை மாவில் சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இது பணியாரம் மாவுன்னு தனியாகவே வீட்டில் அரைச்சி வச்சுது. மாவு எப்படி அரைக்கணுங்கிற வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அதே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ பணியாரம் மாவில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நான் வந்து அந்த மசாலாவுக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருந்தேன். இப்போ அந்த மாவுக்கும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உப்பு சேர்த்து அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா மாவுக்கு உப்பு சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், மாவு நல்லா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும், பணியாரம் ஊற்றுற கன்சிஸ்டன்சிக்கு. இப்போ நம்ம பணியாரம் ஊற்றிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பணியார குழியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எல்லா குழிலையும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த மாவில் 3/4 குழி அளவுக்கு மட்டும் மாவு சேர்த்தா போதும். ஃபுல்லாக சேர்த்துடக்கூடாது, ஏன்னா நம்ம மாவு ஊற்றினதான் மேலே பொங்கி வரும். அப்போ நம்ம மாற்றி போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ இது லைட்டாக வெந்ததுமே நம்ம மாற்றி போட்டுடலாம். ஃபுல்லாக மாவு வெந்துருச்சு அப்படின்னா நம்ம மாற்றி போடுறப்ப அந்த ரவுண்ட் ஷேப் வராது. அதனால் மேலே மாவு இருக்கிறப்பவே நம்ம வந்து மாற்றி போட்டுடணும். அவ்வளோதாங்க. இப்போ நல்லா 2 சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் நல்லா மாற்றி போட்டு பணியாரத்தை வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ நம்மளுக்கு பணியாரம் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எடுத்துடலாம். நல்லா கலர் நல்லா வந்திருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சூப்பர் சைடிஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இன்றைக்கி கார சட்னி பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டான நம்மளோட கார பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.